ஆனா நமக்கு வந்து ரொம்ப ஜாலியா எடுத்து பண்ணிட்டு வந்து இருந்திருப்போம். அவங்க வந்து அதே ஒவ்வொரு இதுவா என்னது ஒரு ஃபயர் வந்து அது மத்தவங்களால ஏதோ ஒரு ஃபயர் வந்து உண்டான உடனே ஓகே இவங்களால நமக்கு இந்த எந்த யூஸ் இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு நாள் நம்ம மேல ஒட்டுமொத்த வன்மத்தையும் சேர்த்து ஒரு நாள் கக்கி நம்ம ஒரு இது பண்ணிடுவாங்க. அப்ப வந்து நம்ம அந்த மோட்டிவோட எதுவும் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா நம்ம மேல கக்கி நீங்க தேவையே இல்லடா அப்படின்னு சொல்லி ஒரு இது மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. நம்ம அதெல்லாம் அப்படியே டோன்ட் கேர், அப்படியே நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, உங்க இஷ்டம், உங்க லைஃப் பாத்துக்கோங்க. தேடி கிடைக்கவில்லை. இந்த சீட்டோட முடிச்சுக்கலாம். நல்லா இருக்கு. ஆசை வந்துருச்சுல, இவனுக்கு புதுசு தானே. நிறைய ஆசை இருக்கு. நீ அதெல்லாம் நான் இங்க வந்து நான் டெய்லி தோல்விதான்ற சாதனை தான், டெய்லி சாதனை அவனுக்கு எல்லா ஆசைதான்ற ஆசை இருக்கு. இந்த இடத்துக்கு வர ஆசை இருக்கு. இறக்குறதுக்குள்ள எனக்கு எல்லா வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரி 49 கண்ட்ரி எவ்வளவு இருக்கு, அது ஃபுல்லா சுத்திட்டு அது என் ஆசை தீர சுத்திடணும். பாலா கடைசி சாகும்போது எல்லா இடம் செத்தாண்டா வாழ்ந்தாண்டான்னு இருக்கணும். அந்த எல்லா கண்ட்ரியும் போயிடணும். அந்த 7 அதிசயத்துல இருந்து எல்லாம் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கணும். அதுதான் என்னோட பெரிய ஆசை. மத்தெல்லாம் வாழ்ந்துக்கலாம், பட் இதெல்லாம் நம்ம அடைஞ்சிடணும். அதை பார்க்கலாம். கொஞ்சம் இடம் போயிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் இடம் இருக்கு, பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். வெற்றி. காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து டான்ஸ் அப்போதான் பழகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்து இருந்தேன். அப்போ வந்து அவன் தான் கோரியா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும். எனக்கு ஒரு ஆசை என்ன, நம்ம வந்து ஒரு கோரியா வந்து பண்ணணும், பண்ணி நம்ம வந்து டான்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து இப்போ வந்து இருந்துச்சு. ஆனால் அதுக்கான ஸ்டெப் வந்து அப்படியே ஒவ்வொரு இயராக வந்து எடுத்துகிட்டு வந்து இருந்தோம். அப்போ வந்து ஃபைனல் இயர் டைமில் தான் வந்து என்னோட கோரியோகிராஃபிலாம் நான் சாங்கு வந்து நான் 1-2 சாங்ஸ் வந்து செலக்ட் பண்ணி என்னோட கோரியோகிராஃபியில் வந்து ஒரு 6 பேர் வந்து ஆடினாங்க. அது நாங்கள் நல்லா ஆடல, பட் என் கொரியோகிராஃபியில் வந்து ஆடினாங்க. அது ஒரு நாள் ப்ராக்டிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ப்ராக்டிக்ஸான டேஸு 2 டேஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் ஒன்றா கூடி ஆடினது. அந்த டைமில் வந்து இவங்களை எல்லாத்தையும் நான் ஆட வச்சுட்டேன். அதுவே எனக்கு வந்து ஒரு வெற்றியாக நம்ம இதில் ஒரு டான்ஸர் ஒருத்தர் இருக்காரு. ஆமாம், அப்படின்னு நீயே சொல்லிக்கிறேன். இல்லை உண்மையாக தான். டான்ஸ் ஆன வீடியோ பார்த்தது ஏன் போட்டிருக்கேன். ஆமாம், நான் அவனை ஃபாலோ பண்ணலையோ. இல்லை ஃபாலோ பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அதான் இருக்கும். ஏமாற்றம். உன்னை ஏமாத்தினது இந்த காலேஜ்லாம் முடிஞ்சு சும்மா லீவில் இருக்கும்போது இந்த மாதிரி கம்பெனிலாம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் வார சம்பளத்துக்கு. அப்போ வந்து கொஞ்சோண்டு காசு சேர்த்து வச்சிருந்தேன், 8000 அந்த மாதிரி. என்னன்னா ஃபோன் வாங்கலான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். இன்ஸ்டாலாம் ஃபோன் ஆடாக வந்துட்டு இருக்கும், அதில் வந்து கம்மி ரேட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருப்பாங்க. நிறைய ஐடிக்கெலாம் நான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன், ஃபோன் கம்மி விலை தான் 7500 சொல்லிட்டான். அதை ஆர்டர் பண்ணிட்டேன், அவனும் ஆர்டர் பண்ணிட்டான். ஆர்டர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புறான், ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டான். நானும் பேமெண்ட் பண்ணிட்டேன், ஒரு 7500 பேமெண்ட் பண்ணிட்டேன். ட்ராக்கிங் பார்த்தா இன்னைக்கு நாளைக்கு டே பை டே ட்ராக்கிங் ஆகிட்டே தான் இருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு நாளைக்கு டெலிவரி தான், இன்னைக்கு பார்த்தா அவனை ஐடியை காணும், இன்ஸ்டாகிராம் யூசர்னு வந்துருச்சு. ஐடி பிளாக் பண்ணிட்டு ஓடிட்டான் கடையை சாத்திட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ராக்கிங் போய் பார்த்தா ஆர்டரு கேன்சல்னு வருது. இதுதான் நான் ஏமாந்தது. கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. அவனுக்கு பேமெண்ட் பண்ணிட்டேன், அவன் கேஷ் ஆன் டெலிவரி போட்டான் போல. ராமத்தை போட்டு ஏமாந்துட்டேன். இதுதான் என்னுடைய ஏமாற்றம்.